நடிகரும் தவேக தலைவருமான விஜய் அவர்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதன் நோக்கம் என்னென்று ஓரிரு நாட்களாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. அதில் சில பேருடைய கருத்துக்களையும் சொல்லிவிட்டு நம்முடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் தெரிவிக்கிறோம். அந்த சிறிய காணொளி தான் இது. ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகர்களும் யூடியூப் நடத்தக்கூடியவர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் பாஜகவுக்கு நெருக்கமாக இருப்பதனால் பாஜக இந்த சலுகையை அளித்திருக்கு, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் பாஜகவுக்கு நெருக்கமாக இருப்பதனால இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கல, பாஜக இவரை கண்காணிக்கிறதுக்கு போட்டுள்ள வளையம். இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பின் மூலமாக இவர் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் செய்தாலும் அடி எடுத்து வைத்தாலும் அது அனைத்தையும் பாஜகவிற்கு தெரிந்துவிடும். ஆகையால் இவரை கண்காணிப்பதற்காக தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான சிலர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இறந்தப்போ ஜே அணி ஜ அணி என்று பிரிந்தப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேயை வளர விடாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவை காங்கிரஸுடன் கூட்டணி வைத்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பூனைப்படையை கொடுத்து அவங்கள ஒரு பெரிய பிம்பமாக தமிழ்நாட்டில் காட்டி அதன் மூலியமாக டிஎம்கே அழித்து அதன் மூலியமாக பாஜக வளர வைப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் ஜெயலலிதா அவங்க பிஜேபிக்கு எதிராக மாறிட்டாங்க. அதே போல் இப்போவும் ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு, டிஎம்கே வலுவாக இருக்குது. அப்போ டிஎம்கேயை அழிக்க வேண்டும்னா நாம் தமிழர் கட்சி போன்றவங்கள ட்ரை பண்ணணும், முடியலை. இப்போது விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோம். எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு புனைப்படையை கொடுத்து அவங்கள ஒரு பெரிய பிம்பமாக காட்டி மக்களிடத்தில் அவங்கள ஒரு பெரிய லீடராக ஆக்கணுமோ, அதே மாதிரி இப்போ விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அவரையும் மக்கள் இடத்துல பெரிய ஒரு மாசாக காமிச்சு பெரிய லீடராக காமிச்சு அது மூலியமாக நம்ம தான் வளர முடியல தமிழ்நாட்டில், இவர் மூலியமாக வளர வச்சு டிஎம்கே அழித்து திராவிட கட்சிகளை அழித்து இவர் வளர்ந்தார்ண்டா நம்ம கால் ஊன்றலாம் என்ற எண்ணத்தில் இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று இன்னும் சிலர் சொல்கிறார்கள். இப்படி இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுக்கப்பட்டதற்கு பலரும் பல கருத்துக்கள் சொல்கிறார்கள். இதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நேற்று ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, பிஜேபி அது யாருக்காக இருந்தாலும் தனிநபருக்காக இருந்தாலும் பாரபட்சம் காட்ட மாட்டோம், எல்லாருக்கும் சமமான தான் பார்ப்போம். அவர் பிஜேபியில் இருந்தாலும் சரி, வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் சரி, வேறு ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாங்கள் சமமாக தான் பார்ப்போம். அதனால தான் விஜய்க்கும் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இவருக்கு இந்த இஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததை மக்கள்லாம் வேஸ்ட்டுங்கிறாங்க. இதில் விஜய்க்கு கொடுத்தது சமம்னு இவர் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் சமமாக கருதி இருந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. முதல்ல நம்முடைய கேள்வி, ஒருவருக்கு ஒரு பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை வச்சுருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்,
அரசியல் தலைவர்களுக்கு பிரதமர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இப்படி ஒரு வரையறை வச்சுருக்கீங்க. இது போக மக்களால் அச்சுறுத்தப்படக்கூடிய பெரிய பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்மேனுக்கும் வச்சுருக்கீங்க. சரி, அப்படி அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பாதுகாப்பு, இந்த ஒய் பிரிவோ இஜெட் பிரிவோ கொடுத்தீங்கன்னா அது சரி. ஒரு அரசாங்கத்தில் இல்லாத ஒரு பொறுப்பில் அரசியல்வாதியாக இருக்காங்க, அவங்க அரசாங்கத்தில் எதிர்க்கட்சியாகவும் இல்லை, ஆளுங்கட்சியாகவும் இல்லை, ஒரு எம்எல்ஏவும் இல்லை, எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஒய் பிரிவோ இஜெட் பிரிவோ இஜெட் ப்ளஸ்ஸோ எந்த ஒரு பிரிவோ நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறாண்டா அது யாருடைய பணத்தில் கொடுக்கணும்? அவர்களோட சொந்த பணத்தில் கொடுக்கணும். மக்களுடைய பணத்தில் எல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இது சரியா தப்பா? மற்றது பேசக்கூடிய அண்ணாமலை இதை பேச மாட்டேங்கிறாரு. இப்போ பிரதமருக்கு இஜெட் ப்ளஸ்ஸு பாதுகாப்பு இருக்குது. சரி, அவர் பிரதமர், நாட்டுடைய பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் அரசாங்கத்தில் இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சரி, அது மக்களுடைய பணத்தில் செலவு பண்ணுறாங்க. ஓகே. குடியரசுத் தலைவர், நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மக்களுடைய பணத்தில் கொடுக்குறாங்க. சரி, இப்போ முதல்வருக்கு கொடுக்குறீங்க. ஓகே, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். எதிர்க்கட்சிக்காரவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இவங்களுக்கெல்லாம் மக்களுடைய பணத்தில் செலவு பண்ணுறோண்டா. சரி, எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாத உங்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது மக்களுடைய பணம் வேஸ்ட் ஆகுது. இப்போது தவிக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. அவர் 200 கோடி சம்பாதிக்கிறாரு ஒரு படத்துக்கு. ஒரு மாதத்துக்கு அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாமல் 10லேருந்து 12 லட்ச ரூபா செலவாகும்ன்ட்டு அறிக்கையை சொல்கிறாங்க. இப்போ 12 லட்ச ரூபா மக்களுடைய பணத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க. அவர் கேட்டாரா எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு? அதை நீங்கள் தெளிவுபடுத்தணுமே. அவர் கேட்டதுனால நாங்கள் கொடுத்துருக்கோண்டு ஒன்று சொன்னாங்க. அப்படி அவர் கேட்டதுனால நாங்கள் கொடுத்துருக்கோண்டா அவருடைய பணத்தில் அதுக்கு வரியை கட்ட சொல்லணும், செலவு பண்ண சொல்லணும். நாங்கள் பாதுகாப்பு தரோம், அதுக்குள்ளே செலவை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு அவருக்கு கேட்கல. அவர் ஒன்றும் அரசியல் லீடராகவும் ஒன்றும் வெளியே வரல, அவருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. அவர் 4 மீட்டிங்கு 5 மீட்டிங்கை தான் அட்டன் பண்ணியிருக்காரு, கூட்டத்துக்கு தான் போயிருக்காரு. அப்படி இருக்கையில் அவருக்கு யாராலும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. பிரதமரை எதிர்த்து போராடுறாரு, பிரதமருக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமாக வீரியமாக செயல்படுறாரு. இல்லை, தமிழ்நாட்டு முதல்வருக்கு எதிர்ப்பாக ரொம்ப ஆக்ரோஷமாக பல போராட்டங்களை நடத்தி பல பிரச்சனையை, சண்டை சச்சரவு மக்களிடையே ஏற்படுத்திட்டார். போராட்டம்லாம் பிரச்சனை என்று சொன்னீங்கன்னா சரி, ஓரளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் கொடுத்தேன்னு சொல்லலாம். தேவையில்லாமல் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கொடுத்துருக்கீங்க. கடந்த காலத்தில் ஆம்ஸ்டாங்குக்கு கொடுத்தீங்களா? அவரும் ஒரு தலைவராக இருந்தார், அவர் கொல்லப்பட்டார். ஏன் நீங்கள் அவருக்கு கொடுக்கல? நாங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி தலைவர் அண்ணாமலையை ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? அப்போது உங்களுடைய நோக்கம் என்னன்னு இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கிறாருன்னு கொடுத்துருக்கீங்களா? இல்லை அரசியலில் அவர் என்ன செய்ய போகிறாரு என்பதை கண்காணிப்பதற்காக கொடுத்துருக்கீங்களா? என்னன்னு புரியல. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வியும் நம்ம வைக்கிறோம் அண்ணாமலைக்கு. என்னண்டா, நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்குறோம். பிஜேபி இந்துவை தனியாக முஸ்லீம் தனியாக பார்க்கல, எல்லோருக்கும் சமமாக தான் பார்க்குறோம், எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்ட்டு
தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு கிடைக்க வேண்டிய நிதித்தொகையை தடுத்து வச்சிருக்க பிஜேபி அரசு உங்களால் கண்டிக்க வக்கில்ல. நீங்கள் என்னத்தை சமமாக பார்க்குறீங்க? ஒரு பிள்ளைகளோ படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை சரியான முறையில் கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்க பிஜேபி அரசுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஆட்சி என்னத்தை சரியான நேர்மையாக நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுபோக இவருக்கு மாதம் 12 லட்ச ரூபா மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரத்தை கிடைக்க விடாமல் பண்ணுறீங்க. இதுதான் நீங்கள் சமமாக நடக்கிற சரியான தனமாக? அது நம்மளை இதை சிந்திக்கணும். நம்ம சமம்னு சொல்கிறோமே, நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கல்வித்துறைக்கான நிதி கிடைக்காம தடுக்கப்படுத. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் தருவேன்னு சொல்கிறாங்களே, இது சரியா? இதனால் பாதிப்படைக்கிறனால பிள்ளைகளுடைய கல்வி பாதிப்பாகுமே, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணுமே என்று கொஞ்சம் கூட அந்த ஈவு இறக்கம் இல்லாமல் பேசக்கூடிய நீங்கள் நாங்கள் சமமாக நடத்துகிறோன்னு சொல்கிறது முற்றிலும் தவறானது. ஆகையால் இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிவிப்பது, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, இஜட் பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். ஒரு தலைவருக்கு அவருடைய அச்சுறுத்தலின் காரணமாக கொடுக்க வேண்டியது தான். இன்னும் சொல்லப்போனால் இவரோட வீரியமாக பேசக்கூடியவர் யார்? நாம் தமிழர் கட்சி சீமா. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசுகிறாரு. அவர் சர்ச்சைக்குள்ள பல கருத்துக்களை வெளியிடுறாரு. பெரியார் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு. அதே மாதிரி பிஜேபியும் பற்றி பேசுகிறாரு. ஆனால் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். அவர் சும்மா வெளியில் காட்டிக்குவார். அப்படி பேசக்கூடிய சீமானுக்கு நீங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு இது வரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி திருமாவளவன் அவங்களுடையன்ற இல்லை, ஜாதியில் தாழ்த்தப்பட்டவங்களுக்காண்டி போராடுறாரு. அதனால் அவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாரு. எவ்வளோதோ பிரச்சனைகள் ஜாதிக்காரங்களால். அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளானவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளியே போயிட்டு வருவது என்பது ஒரு சங்கடமான செய்தி தான், பாதுகாப்பு இல்லாத செய்தி தான். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி பிரிவு எதுவும் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? கொடுக்க வேண்டும்னா முதல்ல அவங்களுக்கெல்லாம் தானே கொடுக்கணும். அதை விட்டு எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாத விஜய்க்கும், உங்களுக்கும், வேலூர் இப்ராஹிமுக்கும், அச்சி ராஜாவுக்கும் கொடுப்பது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தை முறையான முறையில் செலவு பண்ணுவதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கும், விஜய்க்கும், அச்சி ராஜாவுக்கும், வேலூர் இப்ராஹிமுக்கும் இது போன்று அரசியல் பதவியில் இல்லாத ஒருவருக்கு இந்த பாதுகாப்பு பிரிவு கொடுப்பது வீணான காரியம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.